இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்ட்ரோ சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா எப்பவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னோட ஒப்பீனியன் வேற. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தியேட்டர்ல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து பயந்து படம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில எடுத்து 1500 கோடிக்கு மேல அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமா சம்பாதிச்சிருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் பட குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலா வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலா வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவரு கொஞ்சம் நீங்க உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் ஐ மீன் லைக் என்னோட டீம்ல ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பா அங்க இருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நாங்க எங்களோட டீம்ல இருந்து எல்லாருமே கண்டிப்பா அங்க இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணா சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டரா டாடா படத்துல வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ சோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபர்னா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்றதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதுல ட்ரெய்லர்லயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணா நான் பார்த்தது. ஜோடியில வந்து ஆக்சுவலா நாங்க 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸ்ல அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்னா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜ்ல. கடைசி வரையுமே ஸ்டேஜ்ல ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்க ஹீரோயினா பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டியண்ணா. ஸோ நட்டியண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சார். அண்ட் இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டா ஒரு சக்சஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கேன் சார். யார் லீட் பண்ணுறாங்கன்னு அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிடுவாரா? ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா சார். அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்ட் 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வயபிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். இந்த எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லாரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்டாக இருக்காரு. எனக்கு டவுட் வந்துச்சு, எல்லாருமே சைலண்டாக இருக்காங்களா, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்னைக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் பீம்.
And இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம் அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க. ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, எனவே ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களை தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்டு இருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கணேஷோட சேர்ந்து இருக்கிற அண்ட் செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போ சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேற வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில் இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்ட் நேற்று அபிபி கூட நான் பார்த்த நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியும் மாறி இருக்கு.
அண்ட் விளம்பர யுக்திகளும் இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாஸ்ல இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்கு. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழலையும் மாறி இருக்கு. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு உள்ள வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால உள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்கு. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ இல்லை வந்து நமக்கு நம்மளுடைய இஷ்யூஸை வந்து பேசுறதோ இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்கு, பெரிய குழப்பங்கள் இருக்கு. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்சிமம் இதை வந்து சரி பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தேட்டர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தியேட்டரை நான் பார்க்குறேன். அண்ட் தியேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தா நம்ம நிச்சயமா ஒரு நல்ல லாபம் இல்லை, நல்ல தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லிய பிரதர், நீங்க ஸ்பெஷல் ஹாயா இருக்கு, நோட் பண்ணிக்கிறோம் நாங்க. என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லாரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோட ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னோட முக்கியமாக வந்து என்னோட அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோட ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லாரும் அப்படிதான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்கலாம் வந்து ஏதோ ஒன்று அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுறது வந்து ஒரு கேட்டகரி என்னன்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது
சில பேர் கடைசியா பேசிருப்பாங்க, கடைசியா எங்களை அதுக்காக பேசுறேன். நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய், சூப்பர் அஜய், ரொம்ப காளிதாஸ் 2ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலயும் சூப்பரா அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் ஈஸியா யாரையும் ஒரு ஆக்டர் அவ்வளவு சொல்ல மாட்டாரு. கேள்வி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியா நான் சொல்றேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லாரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க, குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தனை நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இனி மக்கள் வந்து என்றைக்குமே நல்ல படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்னைக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சதான் கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. இல்ல இது சும்மா தான் நான் ஷேவ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அடியோடயே சுத்திட்டு இருந்தேனா? நிஜமாவே சாமிங்கா இருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. But then yes, Dark உடைய trailer பாத்தீங்க and team is also very fond of you. So நீங்க சொல்லுங்க, how much you like the project? எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ saw visuals that were fantastic. பயங்கரமா இருந்துச்சு அந்த visuals. The writing, the way it was edited, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. I really think this is going to be a fantastic film. So congratulations. I think the entire team deserves it. With regards to acting, வந்து Ajay, man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it. And you have a very charming smile. Chocolate boy, new chocolate boy. Take it. Anjana, you and I have worked இப்போதான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிறோம், பிளடி பாலிடிக்ஸ்ல. உங்களோட திறமையை பத்தி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோயிங் டு பி வெரி ப்ரௌட். நட்டி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமா அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸா நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அது மேபி வேற ஒரு இடத்துல நான் அது பேசுறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்க கடன்ல இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமா ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமா உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
ஏன்னா நீங்கள் உங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய இன்ட்ரடியூஸ், அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்கார ஏதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடிச்சது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதுல நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் ஆஸ் வெல். அண்ட் பாக்யராஜ் சார், இன்னைக்கு சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலையும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல, சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லையும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்கான லைனப் வச்சிருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. ஆனால் ஆல்சோ அந்தரத்தில் தொங்கிட்டெல்லாம் நிறைய ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பாக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரால உங்களை பார்த்தா ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாணம் ப்ரோ சும்மாவே டேக்கு டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவரு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்க ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் எடிட்டர் டேபிள் எங்க இருந்தா தேடுவேன், ஏன்னா கண்டிப்பா ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிகேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறைய படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ள வந்து உட்காரும் போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும், அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்க, படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.